மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தில் உலகின் முதல் 50 இடங்களை பிடித்துள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறாதது மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகின் சராசரி இந்தியாவை விட சுமார் 6 மடங்கு அதிகமாக உள்ளது. உலக அளவில் 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா வளர்ந்து விட்டதாகவும் விரைவில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்று பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தின் உலகின் முதல் 50 இடங்களை பிடித்துள்ள நாடுகளின் பட்டியலை கனடாவை சேர்ந்த விஷுவல் கேபிலிட்ஸ் இணையதளம் வெளியிட்டுள்ளது. தனிநபர் வருமானம் என்பது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை அந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் வகுக்கும் போது கிடைக்கும் தொகையாகும். அதன் அடிப்படையில் உலகின் மிக சிறிய நாடுகளில் ஒன்றான லக்சம்பர்க் தனிநபர் வருமானத்தில் 1,20,00,000 ரூபாயுடன் முதலிடம் பிடித்துள்ளது. 2வது இடத்தில் அயர்லாந்தும் 3வது இடத்தில் சுவிட்சர்லாந்தும் உள்ளன. தனிநபர் வருமானம் 76,28,000 ரூபாயாக கொண்டுள்ள அமெரிக்கா 7வது இடத்தை பெற்றுள்ளது. முதல் 50 நாடுகளின் பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்துள்ள கிரீஸ் நாட்டின் தனிநபர் வருமானம் 22,08,000 ரூபாயாகும். அதாவது தனிநபர் ஆண்டு வருமானம் 1,20,00,000 ரூபாய் முதல் 22,00,000 ரூபாய் வரை கொண்டுள்ள நாடுகள் முதல் 50 இடங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. தனிநபர் வருமானத்தில் ஒட்டுமொத்த உலகின் சராசரி 12,15,000 ரூபாய் ஆகும். தனிநபர் வருமானத்தில் சிறந்து விளங்கும் முதல் 50 நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறாதது மட்டுமின்றி உலகின் மொத்த சராசரியே இந்தியாவை விட 6 மடங்கு அதிகமாக உள்ளது. அதாவது இந்தியாவின் தனிநபர் வருமானம் வெறும் 2,12,406 ரூபாயாக உள்ளது. தனிநபர் வருமானத்தில் இந்தியா கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் போலியான பெருமைகளும் போலியான வளர்ச்சியும் ஒன்றிய அரசால் முன்வைக்கப்படுவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். இந்தியாவை பணக்கார நாடாக மாற்றுவதற்கு பதிலாக உலகின் மிகப்பெரிய பணக்காரராக அதானியை மாற்றுவதுதான் பிரதமர் மோடியின் இலக்காக இருப்பதாகவும் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.